கணேஷ்குமார் பேசிட்டு அப்புறம் நீங்க பேசணும். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாருங்க, பரந்தூர் தீர்மானம் பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது அரசனுடைய கொள்கை முடிவு. அதை நாங்கள் விவாதத்திற்குள்ளாக்குவது என்பது எங்களுடைய விருப்பம் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் விமான நிலையம் அவசியம். அவ்வளவுதான். கூடுதல் விமான நிலையம் அவசியம். அதே நேரத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லும்பொழுது அதனால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை வேற பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலான்னாரு. அது சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. எந்ததுக்காக கையகப்படுத்தியிருக்கிறோமோ அதற்காக தான் அந்த நிலத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதை விவசாயிகளுக்கு திரும்பி கொடுக்கணும். அது அரசு அது குறித்து என்ன கொள்கை முடிவு எடுத்திருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும். இன்னொரு விமான நிலையம் இல்லாமல் 1.3 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம எட்டுவது சாத்தியமில்லை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்தாக தெரிவித்து அமர்கிறேன். மாண்பு தொழில்துறை அமைச்சர். ஒரு இடத்த எடுத்தோன்னா அந்த பயன்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லியிருந்தாங்க. ரைட் டு ஃபேர் காம்பன்சேஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் லேண்ட் அக்விசிஷன், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆக்ட் 2013 கிளாஸ் 1999 படி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கு கையகப்படுத்தும் நிலம் அத்திட்டம் சில காரணங்களால் செயல்படுத்த இயலவில்லை எனில் மற்ற பொது திட்டங்களுக்கு அரசு ஒதுக்கீடு செய்து உத்தரவு வழங்கிட சட்டங்களில் வழிவகை உள்ளது.